அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி, ரவா கேசரிங்க. நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போதோ இல்லை கெஸ்ட்டுங்க திடீர்னு வீட்டுக்கு வந்தாலோ சட்டுன்னு நம்ம செய்கிற ஸ்வீட்ஸில் இதுவும் ஒன்று. கேசரி ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாமையும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா கெட்டி ஆகாமலும் இருக்கிற மாதிரி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போது கேசரிக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலுங்க, வாசனை இல்லாத எண்ணெயை சேர்க்குறேன். இது சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இதில் நான் 15 முந்திரியை எடுத்துருக்கேன். அதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து 15 காஞ்ச திராட்சையை போட்டு அதையும் வறுத்துக்கலாங்க. இது வறுபட்டதும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நான் இங்கே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. இது 250 கிராம், 1/4 kg இருக்குது. நீங்கள் எந்த கப்போ இல்லை கிளாஸோ எடுக்கிறீங்களோ அதுலேயே தான் மற்றதையும் அளந்துக்கணும். நான் இப்போ இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. லைட்டாக உங்களுக்கு அந்த எண்ணெயும் நெய்யும் லைட்டாக பிரிகிற மாதிரி இருக்கும். அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சுங்க. ரவையும் நெய்யில் வறுப்படுற நல்ல வாசனை வருது. இப்போ வேற ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். அதே கடாயில் 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. ரவை 1 கப் அப்படின்னா 4 கப் அளவுக்கு தண்ணி, 1 லிட்டர் இருக்குது. இதை ஊற்றி நல்லா கொதிச்சு வரட்டும். கலர் இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி கலர் போடுறேங்க. நம்ம அது கலந்து விடு. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. இப்போது இந்த வறுத்து வச்ச ரவையை இதில் கொட்டி நல்லா கலரிக்கலாங்க. நம்ம கலர் விடி. நீங்கள் எண்ணெய் நெய்யும் போட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா கட்டியெல்லாம் கட்டாது. பாருங்கள், நல்லா ஒட்டவே ஒட்டாது, எல்லாம் இதாகிடும். தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கிறப்போ ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கும். ரவை நல்லா இழுத்துடுச்சுங்க. இப்போ அடுத்து சர்க்கரை போடலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. இது 375 கிராம். இதை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அதுலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இதையும் போட்டு நல்லா கலந்து விடலாம். ரவை நல்லா வெந்து வந்திருக்குங்க. சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கு, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கலந்து இறக்கணும் அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்கான ரவா கேசரி சுட சுட ரெடி ஆகிடும். இந்த முந்திரி திராட்சை லாஸ்ட்டில் போடுறது நல்லா உங்களுக்கு மென்று சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முதல்லையே போட்டோம்னா நமக்கு மெத்துன்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் லாஸ்ட்டில் போடுறோம். ஆமாங்க. அருமையான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.